நீங்க ஒரு சில சமயம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஏன் ஒரு சில வீடியோஸ், சில மீம்ஸு அண்ட் ஒரு சில கான்டென்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி காட்டு தீ மாரி எப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்கு. ஆனா சில வீடியோஸ்லாம் அப்படி பெர்ஃபார்ம் ஆகுறதில்ல. இன்னைக்கு வீடியோல நம்ம இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வைரல் மார்க்கெட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிய பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம எமோஷனல் ட்ரிகர்ஸ், ஸ்டோரி டெல்லிங், சோஷியல் கரன்சி இன்னும் நெறைய டாபிக்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உங்க பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் இத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வைரல் மார்க்கெட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் ட்ரிகர். ஸோ எமோஷனல் ட்ரிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு கான்டென்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வெளிவரதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. பாசிட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்ல வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹாப்பி அண்ட் ஒரு ஃபன்னாக இருக்கிறது, ஒரு ஹியூமரஸ் கான்டென்ட், ஹிலாரியஸ் கான்டென்ட், இந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வெளியே வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனல் ட்ரிகர்ஸ்குள்ளே வரும். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்க்ரி, இல்லை பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்காத கான்டென்ட், ஒரு நெகட்டிவாக ஒரு எமோஷன்ஸ் வெளிக்கொண்டு வரக்கூடிய கான்டென்ட், இது எல்லாமே வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ அப்படி இந்த பாசிட்டிவாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவாக இருக்கட்டும், இந்த 2 டைப் ஆஃப் கான்டென்ட்டுமே வந்து ஷேரபிள் கான்டென்ட்டில் வரும். இப்போ ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த கான்டென்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கான்டென்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த கான்டென்ட்டும் சில சமயம் வைரலாக தான் செய்யுது. இவங்க பாரு இன்னும் இப்படி நெகட்டிவாக இந்த கான்டென்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான கான்டென்ட் வந்து அதிகமாக ஷேர் ஆகுது. ஸோ இதுதான் எமோஷனல் ட்ரிகர். ஸோ எமோஷனல் ட்ரிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை அந்த கான்டென்ட் மூலமாக வெளிக்கொண்டு வருது. உதாரணமாக வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க, ஏஎல்எஸ் ஐஸ் பக்கெட் கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயின் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்க கையை வந்து ஐஸ் வாட்டருக்குள்ளே விடுற மாதிரி. ஸோ ஐஸ் வாட்டருக்குள்ளே விடுறப்ப வந்து அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஏஎல்எஸ் அந்த நோய்க்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த நோய் என்ன அப்படின்னா தசை இழப்பு நோய். அந்த நோய்க்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கேம்பெயின் வந்து ஃபன்னாகவும் இருக்குது, நிறைய யூசர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து நிறைய ஷேரபிள் கான்டென்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து இந்த கான்டென்ட் வந்து வைரல் ஆச்சு. அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை அந்த ஃபன் எமோஷன்ஸ் வந்து அதிகமாக ட்ரிகர் ஆகுது இல்லையா? ஸோ இது மூலமாக வந்து அந்த கான்டென்ட் வந்து அதிகமாக வைரல் ஆச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே அவேர்னஸும் கொடுக்குறாங்க, அதனாலையும் வைரல் ஆச்சு. நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் ப்ராக்டிக்கல் வேல்யூ. ப்ராக்டிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து கைட் பண்ணுறது. ஹவு டு டூ அப்படிங்கிற வீடியோ, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப். அண்டு ஸ்பெஷலாக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறது, இல்லை குக்கிங் வீடியோஸ், இல்லை சில ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எல்லாமே வந்து நீங்களாக பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்மளும் பண்ணி பார்க்குற மாதிரியான வீடியோஸ் வந்து அதிகமாக வைரல் ஆகும். 94% ஆஃப் த கன்சியூமர் வந்து ஒரு கான்டென்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கான்டென்ட்டை வந்து அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி கான்டென்ட்டை அதிகமாக ஷேரபிளும் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கான்டென்ட் வந்து அதிகமாக ஷேரபிளாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கான்டென்ட்டில் வந்து எஜுகேஷ்னல் கான்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிகமாக வந்து இந்த ஹவு டு டூ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியான கான்டென்ட் வந்து உங்கள் கான்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கான்டென்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். உதாரணம் வந்து ஹவு டு ட்ரா ஹார்ஸ், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த பல கேள்விகளுக்கு வந்து உங்களால் ஏதாவது ஒரு வீடியோவில் பதில் கொடுக்க முடிஞ்சிச்சு, உங்கள் நிச்சு சார்ந்து உங்களால் பதில் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி கான்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து வைரலாகவும் ஆகும், ஷேரபிள் கான்டென்ட்டாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து சிம்பிளாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டெலிஷியஸ் மீல்ஸை வந்து நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸ் வந்து குக்கிங் வீடியோஸில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஹேக்ஸுங்க வந்து டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோ, லைக் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸில் வந்து அதிகமாக வைரல் ஆகும். 5 மினிட்ஸில் வந்து ஒரு கிராஃப்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் வந்து அதிகமாக வைரல் ஆகும். அது வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து ப்ராக்டிக்கல் வேல்யூ. சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கான்டென்ட் வந்து ஆல்ரெடி வைரலாக இருக்கும், அந்த கான்டென்ட் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கான்டென்ட் வந்து நல்ல கான்டென்ட், ஒரு குட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து அந்த கான்டென்ட்டை வந்து அவங்க பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அது கான்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை அது பொருளாக இருக்கட்டும், அந்த பொருளையும் வந்து அவங்க வாங்குவாங்க. உதாரணமாக வந்து அமேசானில் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்களா? ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரேட்டிங்ஸு, ரிவ்யூஸு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ரேட்டிங் ரிவ்யூஸ் வச்சு தானே வாங்குவோம். ஸோ நம்ம ரேட்டிங் ரிவ்யூஸ் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, இந்த 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 ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்குவோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ் நம்ம வந்து ஒருத்தருடைய சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம விரும்பி வாங்குகிறோம் இல்லையா?
ஸோ இதுதான் வந்து சோஷியல் ப்ரூஃப். ஸோ 70% ஆஃப் த கன்சியூமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு பொருளோ இல்லை ஒரு சர்வீஸை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு நம்பகத்தன்மை கொடுக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு வந்து அதை பற்றி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக வந்து ஒரு கதைகளை கேட்கறதுக்கு விருப்பப்படுவோம். என்ன என்ன நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கதைகள் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக பழக்கப்பட்டவங்க. அந்த கதைகளை வந்து கேட்கறதுக்கு ரொம்பவுமே விருப்பப்பட்டவங்க. ஸோ ஒரு பிராண்ட் வந்து அவங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த சக்ஸஸில் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியாக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து அது ஒரு கதை வடிவில் சொல்கிறது மூலமாக வந்து அவங்களுடைய பிராண்டுக்கு வந்து அதிகமாக என்கேஜ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதனால தான் நிறைய ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான வீடியோஸ் வந்து அதிகப்படியாக வைரல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சைக்காலஜி படி நம்மளுக்கு வந்து கதை கேட்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ஸ்டோரி சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை லிசன் பண்ணுவோம். அந்த ஸ்டோரி வந்து நல்லா அழகாக சூப்பராக ஒரு நரேட்டிவாக சொன்னாங்க அப்படின்னா அது நம்ம என்கேஜ் ஆகும். ஸோ உங்களுடைய கான்டென்ட்லையும் ஸ்டோரி டெல்லிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்பிள் ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆப்பிள் ஷார்ட் ஆன் ஐஃபோன் அப்படிங்கிற கேம்பெயின் பண்ணுறாங்க 2015. இந்த கேம்பெயின் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு நார்மல் யூசர் வந்து ஒரு நார்மல் ஐஃபோன் யூசர் வந்து அவங்க ஐஃபோனை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அழகழகான ஃபோட்டோஸு அண்ட் பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸ், அந்த இன்டிமேட்டான மூமெண்ட்ஸ், அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த பர்சனலைஸ்டான ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக வந்து அந்த கேம்பெயின் ரெடி பண்ணாங்க. ஸோ அது வந்து அதிகமாக வைரல் ஆச்சு அண்ட் நிறைய வந்து யூசர்ஸ் வந்து அந்த கான்டென்ட்டில் வந்து எங்கேஜ் ஆனாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக நம்ம ஒரு கான்டென்ட் வந்து கொடுக்கும்போது அதில் அந்த கான்டென்ட்டுக்கு வந்து அதிகமான மதிப்பு இருக்குது. 55% ஆஃப் த கன்சியூமர் வந்து ஒரு பிராண்டோட ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அண்ட் அதே மாதிரி 44% ஆஃப் த யூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரிஸை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கான்டென்ட்லேயே வந்து நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் வந்து சர்ப்ரைஸ் அண்ட் நாவல்ட்டி பிரின்சிபல். ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் நாவல்ட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்டென்ட்டை கொடுக்கும்போது அந்த கான்டென்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரியான கான்டென்ட், ஒரு புதுமையான கான்டென்ட், இனோவேட்டிவ் கான்டென்ட், அந்த கான்டென்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்டென்ட் வந்து உங்கள் யூசர்ஸ் வந்து அதிகமாக எங்கேஜ் ஆவாங்க. உதாரணமாக வந்து ஐகே வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் சோஷியல் மீடியா யூசர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ண, அதாவது இந்த கன்சியூமர் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து அந்த ஏஆர் ஆப் மூலமாகவே அவங்க ஹோம்ஸில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு புதுமையாகவும் ஒரு இனோவேட்டிவாகவும் ஒரு ஃப்ரெஷ்னஸாகவும் இருந்திருக்கு. ஸோ இவங்க கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த டைமிங்கில் ஃப்ரெஷ்னஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்லே வந்து அடிடாஸோட கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக கொலாபரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓசனில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி ஒரு ஸ்னீக்கர்ஸை ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ இதை பார்க்கக்கூடிய அந்த கன்சியூமருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புதுமையாகவும் இருக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் கொலாபரேஷன் ஆகிறதே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லையா, அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அண்ட் இவங்க கொலாபரேஷன் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு விஷயம், ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயம் தானே பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில் வந்து உங்கள் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கான்ஷியஸும் இருக்கிறதுனால இது இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே வைரல் ஆச்சு. நெக்ஸ்ட் பிரின்சிபல் வந்து விஷுவல் அப்பீல். ஸோ விஷுவல் அப்பீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்டென்ட்டை கொடுக்கும்போது அந்த கான்டென்ட்டில் வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ்லேயே வந்து அதிகமாக எங்கேஜ் ஆகிறது, அட்ராக்ட் ஆகிறது. உதாரணமாக வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் வந்து அதிகமாக வைரல் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து பிரெத் டேக்கிங்காக இருக்கும். அண்ட் அவங்க அந்த வைல்ட் லைஃப் பற்றி எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் வீடியோஸும் வந்து நேச்சுரலாக இருக்கும், ஒரிஜினல் தன்மை மாறாத மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா விஷயங்களையுமே வந்து அந்த ஒரிஜினல் பியூட்டி அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் இல்லாத மாதிரியும் ஒரிஜினல் தன்மை இருக்கிற மாதிரியும் அந்த விஷுவலையும் நம்மளை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்கள் கான்டென்ட்லையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன். ஸோ கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கான்டென்ட் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லை ஷேர் இஃப் யூ அக்ரி அப்படின்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி டேக் அ ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கான்டென்ட்டில் வந்து ஏதாவது ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ட்ரெண்டிங் லைனோ இல்லை ட்ரெண்டிங் வேர்ட்ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கால் டு ஆக்ஷன். உங்கள் கான்டென்ட்லேயும் இந்த கால் டு ஆக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய சேரிட்டி கேம்பெயின்ஸில் வந்து அவங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஷேர் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்டென்ட்டில் வந்து அந்த கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது நல்லா அட்ராக்டிவாக ஒரு டக்குன்னு அவங்கள ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வகையில் வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வகையில் உங்கள் கான்டென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கல்ச்சரல் ரெலவன்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்டென்ட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான கான்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணமாக வந்து கல்ச்சரை சார்ந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஃபெஸ்டிவல்ஸு,
அந்த அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உதாரணமா வந்து அமுல் வந்து ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஏத்த மாதிரி அவங்க ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. இந்தியால வந்து இப்போ குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுல வந்து குறிப்பிட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல அந்த பொங்கல், அந்த தீபாவளி இந்த டைமிங்க்கு ஏத்த மாதிரியான அந்த ஆட்ஸ வந்து ஸ்பெசிஃபிக்கா ரன் பண்ணுவாங்க. இப்படி ரன் பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கல்ச்சர சார்ந்து ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணும்போது, இன்னும் அதிகமா வந்து மக்கள் மத்தியில போய் நிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த கல்ச்சரோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது முன்னிறுத்தி வாழ்றதுனால, நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ உங்க கான்டென்ட்லயும் அந்த கல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய வீடியோவ இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபீலிங்ஸ், அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது, இல்லை காமனாக இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறது, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்கும். உதாரணமாக வந்து டே இன் எ லைஃப் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. அண்ட் பல வீடியோஸ் ஒரு பர்ட்டிகுலராக வந்து இல்லை டே இன் எ லைஃப் ஆஃப் ஹோம் மேக்கர் மாதிரி பர்ட்டிகுலராக ஒருத்தருடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை எவோக் பண்ணுற மாதிரியான கான்டென்ட் வந்து உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கான்டென்ட்லாம் வந்து அதிகமாக வைரலாக போகும். ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து இந்த மாதிரி கான்டென்ட்டு அதிகமாக வைரலாக போயிட்டுருக்கும். ஒரு காமன் மேன் ஒரு தனிப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு வந்து முடி கொட்டும் இல்லையா? ஸோ அதை பற்றியெல்லாம் கான்டென்ட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு ஃபன்னியாகவும் போடுவாங்க, சில சமயம் வந்து சென்சேஷனாகவும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய கான்டென்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைரல் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா விஷயத்தை பற்றியும் பேசியாச்சு. எமோஷனல் ட்ரிகர், ரிலேட்டபிலிட்டி, கால் டு ஆக்ஷன், இந்த மாதிரி பல சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்கள் வீடியோஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்டென்ட் வந்து வைரலாக போகணும் அப்படின்னா அது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போகாது. இந்த எல்லா சைக்காலஜியுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் கான்டென்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.